சீரிஸ்ல இருக்கக்கூடிய 72வது கேள்வி பாப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஒரு 4 தர 4 பருமனோட ஒரு தாயத்தை தந்துட்டு இவர் இந்த டிட்டர்மினன்ட் காண சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாங்க பொதுவா டிட்டர்மினன்ட் காணணும் என்ன செய்வோம், அதாவது எந்த ரோ அல்லது குலத்துல அதிகளவான பூஜ்ஜியம் வருதோ அந்த ரோ அல்லது குலத்தை எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுகொள்வோம். அப்ப இந்த கேள்வியில பார்க்க எங்களுக்கு 4வது ரோவுல தான் அதிகளவான பூஜ்ஜியம் இருக்கிற, எனவே நான் 4வது ரோ எடுத்துக்கொண்டு டிட்டர்மினன்ட் காண்றேன். அப்ப என்ன செய்வீங்க, டிட்டர்மினன்ட்கான கோவை எழுதுவீங்க. அப்ப கோவை ரெண்டு வருவார் 1 தர சி 4 1, அதாவது 4வது ரோவுல முதலாவது குலமாக இருக்கிறார். இவர் பூஜ்ஜியம் பண்ணபடியா வரமாட்டார், இவர் பூஜ்ஜியம் பண்ணபடியா வரமாட்டார். இங்க -4 தர சி 4 4 வருவார். அடுத்து செய்யலாம், இவரை தொடர்ந்து சுருக்குவீங்க. 2 பேரை கூட்டவாரால் வந்து ஒரு ஒற்ற நம்பர், எனவே குறி வந்து மைனஸ் ஆக இருக்கார். அவ -1 தர எம் 4 1, அந்த அர்த்தம் என்ன, 4வது ரோ முதலாவது குலம் தவிர்ந்த மிச்சாக்கள் டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். அப்ப 4வது ரோ முதலாவது குலம் தவிர்ந்த மிச்சாக்கள் டிட்டர்மினன்ட் இந்த 9 வேக டிட்டர்மினன்ட். எனவே இவர் அப்படியே எழுதுவீங்க 1 2 4 0 -2 -3 1 6 1 எழுதி கொள்ளுவீங்க. அதே போல -4 தர 2 பேரை கூட்ட வர்றால் எப்படியானால் 4 4 8, எனவே இரட்டை நம்பர், எனவே குறி வந்து நேராக இருப்ப. அப்ப +1 தர எம் 4 4, அதாவது 4வது ரோ 4வது குலம் தவிர்ந்த மிச்சாக்கள் டிட்டர்மினன்ட். அப்ப மிச்சாக்கள் இந்த 9 வேக டிட்டர்மினன்ட். அப்ப அவரை நாங்கள் அப்படியே போட்டுக் கொள்வோம் 5 1 2, அதே போல 1 0 -2, அதே போல மிச்சத்தை பாத்தீங்கன்னா 1 1 6 2 போட்டுக் கொள்வோம். அப்ப அங்கால தொடர்ந்து செய்த மாட்டா -1 தர. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 தர 3 தாயம், அவருடைய டிட்டர்மினன்ட் காண வேண்டும். அப்ப திருப்பி நாங்க செய்வோம், எந்த ரோ அல்லது எந்த குலத்துல அதிகளவான பூஜ்ஜியம் பெறுதோ அந்த ரோ அல்லது அந்த குலத்தை எடுத்துக்கொள்வோம். அப்ப பாக்க நாங்கள் வந்து 2வது ரோ எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முதலாவது குலத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து 2வது ரோ எடுத்துக்கொள்றேன். அப்ப 2வது ரோ எடுக்க -2 தர சி 2 2 வருவேன். அதே போல -3 தர சி 2 3 வருவேன். அவங்க தொடர்ந்து சுதிக்கிறீங்களா 4 தர, இதே போல 3 தர 3 தாயம். அப்ப அதே போல எந்த ரோ அல்லது குலத்துல அதிகளவான பூஜ்ஜியம் இருக்கிறாரோ அவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப நாம 2வது ரோ எடுத்துக்கொள்ளேன், அதுல வந்து ஒரு பூஜ்ஜியம் பாரு. அப்படி இல்லாட்டி 2வது குலத்தை எடுத்து செய்யலாம், எல்லாம் ஒரே விடுதான் வருவேன். அப்ப 1 தர சி 2 1 வருவேன், -2 தர சி 2 3 வருவேன். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்குவோம். -1 தர இவருக்கு பதில் என்ன செய்யலாம், -2 தர திருப்பி பாத்தீங்கன்னா 2 2 2 கூட்டவாரால் வந்து ஒரு இரட்டை நம்பர், எனவே அவற்றை குறி வந்து நேராக இருப்ப. +1 தர எம் 2 2, அதாவது 2வது ரோ 2வது குலம் தவிர்ந்த மிச்சாக்கண்ட டிட்டர்மினன்ட் முந்திரு மூளை விட்ட மைனஸ் துணை மூளை விட்டத்தால தரப்படும். அதே போல -3 தர 2 பேரை கூட்டவாரால் வந்து ஒரு ஒற்ற நம்பர், எனவே அவற்றை குறி வந்து மைனஸ் ஆக இருப்ப. அவ -1 தர எம் 2 3, அதாவது 2வது ரோ 3வது குலம் தவிர்ந்த மிச்சாக்கண்ட டிட்டர்மினன்ட் இந்த 4 பேட்ட டிட்டர்மினன்ட் உங்களுக்கு என்ன தரப்படும், முந்திரு மூளை விட்ட மைனஸ் துணை மூளை விட்டம், எனவே 6 -2 ஆக தரப்படும். அதே போல அங்கால காணுவீங்க -4 தர இங்க என்ன செய்வீங்க 2 1, 2 பேரை கூட்டவாரால் வந்து ஒரு ஒற்ற நம்பர், எனவே -3 தர எம் 2 1, அதாவது 2வது ரோ முதலாவது குலம் தவிர்ந்த மிச்சாக்கல்ல டிட்டர்மினன்ட் அவற்றை டிட்டர்மினன்ட் தரப்படும் முந்திரு மூளை விட்ட மைனஸ் துணை மூளை விட்டத்தால் தரப்படும். அதே போல அங்கால பாத்தீங்கன்னா -2 தர 2 பேரை கூட்டவாரால் வந்து ஒரு ஒற்ற நம்பர், எனவே அவற்றை குறி வந்து மைனஸ் ஆல தரப்படும், எனவே -1 தர எம் 2 3, அதாவது 2வது ரோ 3வது குலம் தவிர்ந்த மிச்சாக்கண்ட டிட்டர்மினன்ட் அவர் என்ன தரப்படுவார், முந்திரு மூளை விட்ட மைனஸ் துணை மூளை விட்டம், எனவே 5 -1 தரப்படும். அப்ப தொடர்ந்து சுருக்குவோம். அப்ப இவ்வாறான கேள்வியை செய்ய மிக கவனமாக செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு இடத்துல மாறி போட்டாலும் ஃபுல்லா பிழைச்சி விட்டுரும். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்குவோம். -1 தர இவரை சுருக்கினா என்ன வருவார், -3 வருவார். அப்ப -3 -2 ஆல பெருக்கினா 6 வருவார். அதே போல இவரை பாத்தீங்கன்னா 4 வருவார், எனவே 4 -4 வருவார். -4 -3 ஆல பெருக்கிறீங்க உங்களுக்கு +12 வருவார். சுருக்குறது நீங்க பார்த்துக் கொள்வீங்க. அதே போல -4 தர இவருக்கு பதிலா 4 வருவார், எனவே -4 வருவார். அதே போல இவரை பாத்தீங்கன்னா 4 வரும், -4 வரும், எனவே +8 வருவார்.
அப்ப நாங்க என்ன செய்யலாம் தொடர்ந்து சுருக்குவோம் இவரை சுருக்கேக்க வந்து +18 எனவே -18 வருவேன் அதே போல இவரை பாத்தீங்கன்னா +4 எனவே -16 வருவேன் அப்ப நீங்க இவரை தொடர்ந்து சுருக்கிறீங்களா உங்களுக்கு -34 விட வருவேன் அதாவது இந்த கேட்கப்பட்ட தாயத்தின் டிட்டர்மினன்ட் பெருமானம் -34 இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க டிட்டர்மினன்ட்ன்றது மட்டு மைனஸ் விட வருவாரோ இல்லையான்றதான் குழம்ப கூடாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மட்டானது நேர் விடையும் எடுப்ப பூச்சிய விடையும் எடுப்ப அதே போல மறை என்ற விடையும் எடுத்துக் கொள்ளுவேன் அதாவது காணப்பட்ட -34 என்ற விட வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது நாங்கள் சுருக்கேக்கு அந்த விடான் வந்தது எனவே கேட்கப்பட்ட உங்களுடைய 72வது கேள்விக்கு இவர்தான் விடையாக இருப்பார் அடுத்து நாங்கள் 73வது கேள்வி பார்ப்போம்